இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கிறதுல யார்கிட்ட போய் எங்கே விற்கிறதுன்னு தெரியாது. ஒரு பொருள் பண்ணிட்டோன்னா அது எங்கேயாவது வியாபாரம் ஆகணும்ல. இந்த படம்லாம் பண்ணுறது ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓடிடி பிளாட்ஃபார்மோ இல்லை சேட்டலைட்டோ யார் ஜெயிக்கிறாங்களோ அங்கே தான் போய் சாயுது. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஒரு டாட்டருக்கு அவங்க ஃபாதரோட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். ரொம்ப இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்தாரு. இவ்வளோ பெரிய நாங்கள் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள அப்படியே சுருக்கு நேரும். ஐயோ நம்ம கொஞ்சம் பெட்டராக. டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை விட ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பிளான் பண்ணீங்க, எப்படி போச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே? சொல்கிறேன், ரொமான்டிக்காக ஒரு லுக் விட்டுருங்க. ஐ திங்க் மக்கள் மத்தியில் வந்து கண்டிப்பாக இணைந்த கைகள் அதை பார்க்கணுன்ற அந்த இன்டர்வல் சீனை திருப்பி திருப்பி ரீப்ளே பண்ணி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இணைந்த கைகள் ஐ திங்க் ரீரிலீஸ் பண்ணால் சூப்பராக போகும். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா இருக்கும் சார். உங்ககிட்ட சொல்லி ஆகணும் சார், ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி எனர்ஜியாகவே இருக்கிறீங்களே சார், எப்படி சார் இது முடியுது உங்களால்? என்ன சொல்கிறது இதுக்கு? சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி இஸ் மைண்டு. ஸோ என் மைண்டு எப்போவுமே சார்ஜாக இருக்குது, ரெடி, கம் ஆன். நைஸ். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், ஒரு யங் டீமோட நீங்கள் அசோசியேட் ஆனது வந்து நம்ம இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஏதோ ஒரு விஷயம் இதுக்குள்ளே ஒரு த்ரில்லர் ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐ லைக் தேர் வே ஆஃப் ஒர்க்கிங். ஸோ அவங்களுடைய ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அந்த கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் அது பண்ண வேண்டியது கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஓகே. கட்டாயப்படுத்திட்டாங்களா இல்லை உங்களுக்கு? இல்லை இல்லை, யாரும் என்னை கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. படங்களே வந்து ரொம்ப ஒரு லைட்டர் சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க. இதில் ஃபுல் ஆக்ஷன், அடிதடி, சண்டை, எப்படி இருந்துச்சு இதெல்லாம்? எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி பண்ணணுன்ற இன்டென்ஷன் இல்லை. ஸோ விதவிதமாக பண்ணணுன்ற நோக்கத்தில் இருக்கும் போது இது என் வழியாக வரும்போது ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது எனக்கு எடுக்கிறதுக்கு. நீங்கள் இது அதை கேட்டுட்டு எக்ஸைட் ஆகிட்டு தான் ஓகே அப்படின்ற மாதிரி போனீங்களா? ஏன்னா இது உள்ள ஒரு புதுசாக இதில் ஆக்ஷனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அது ஒரு ஆடட் பாயிண்ட்டு தான். பட் ஆக்ஷன்ற ஒரு ஐடியா வச்சு மட்டுமே எக்ஸைட் ஆனால் அது வந்து ஐ டோன்ட் நோ ஹவு மச் இட் வில் ஒர்க். கதை இருந்தது. ஓகே. அண்ட் அந்த கதாபாத்திரத்தோட டெப்த் ஒன்று இருந்தது. ஸோ ரெண்டுமே எனக்கு முக்கியம், அது ரெண்டுமே இந்த கதையில் இருந்தது. அண்ட் ப்ரோ, இது வந்து ஒரு த்ரில்லர் ஜானர் தானே ப்ரோ? இது பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் பேக்ட் ஆஃப் ஒரு த்ரில்லர் ஜானர். லைக் த்ரில்லர் ஜானர் தான் வந்து ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் ஆனப்பட்ட ஒரு ஜானராக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நிறைய படங்கள் ஒரு வருஷத்தில் எடுத்துக்கிட்டால் வேரியஸ் லாங்குவேஜஸில் த்ரில்லர்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி இது வந்து விச்டான், இது எப்படி தனியாக பார்க்கப்படும்? இல்லை, இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி த்ரில்லர் ட்ராமா, நாட் க்ரைம் த்ரில்லர்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபேமிலி த்ரில்லர்னு சொல்கிறதுலேயே எமோஷன்ஸ் வந்துடுது. ஸோ இதை வெறும் த்ரில்லர் படம்னு சொல்லி நம்ம காயின் பண்ண முடியாது. ஸோ எமோஷன்ஸ் இருக்கும், த்ரில்லிங் இருக்குது. இதை வேறு யாரும் சொன்ன மாதிரி ஆகிட போகுது. சொல்லிடுங்க. ஸோ அதுதான் ஒரு ஜனரஞ்சகமான படம் தான். ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா நானே இதை காயின் பண்ண மாட்டேன் த்ரில்லர் படம்னு சொல்லி. இது ஒரு பக்கா ட்ராமா படம் தான். ஸோ அதுக்குள்ளே ஃபேமிலி எமோஷன்ஸ் அண்ட் த்ரில்லருக்கான ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் எப்போவுமே வந்து ஒரு டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை விட ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து விஷுவலாக பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ட்ரைலர் அண்டு சின்ன சின்ன கிளிம்ஸ்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாகவே வந்து எங்கேயுமே ஒரு பிசர் இருக்கும்ல நார்மலாகவே, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல்மே இல்லாமல் ரொம்ப பேக்டாக இருந்துச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு விஷன் பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் மாதிரி தான் எல்லாமே இருந்தது. ஸோ எப்படி பிளான் பண்ணீங்க, எப்படி போச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே? சொல்கிறேன், ரொமான்டிக்காக ஒரு லுக் விட்டுருங்க. இல்லை, இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லேருந்தே தான், அதாவது நம்ம சார்கிட்ட அந்த ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி அவரோட இனிஷியல் ஸ்டேஜில் அது க்ரியேட் ஆகும்போதுலேருந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ அது வந்து அவர் சொல்கிற சீக்வன்ஸ் வந்து அங்கேயே நாங்கள் ஷார்ட்டை வந்து மோஸ்ட்டாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம், ஒரு ஐடியாவை போய்டும். அவர் சொல்லும் போதே இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக இந்த இடத்துல பண்ணணுடான்னு அவர் இனிஷியலாக அது நெக்ஸ்ட் டெவலப் ஆகும். அது ஸ்டோரி வைஸ் சொல்கிறேன், சீன் வைஸ் எல்லாமே டெவலப் ஆகும்.
பட் அந்த ஃப்ரம் த பேஸ்லேருந்தே அது வந்து ஒரு பிளான் வந்துடும். மேபி அது சேஞ்ச் ஆனால் என்ன மாதிரி ஆகும், அதிகபட்சம் இந்த மாதிரி வேணால் ஆகலாம், மேபி பெட்டர் ஆகுமே தவிர. ஸோ அப்படி நம்மளுக்கு தான் ஸோ பேசிக்லேருந்தே ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஐடியாவோட தான் இருக்கும். அது எந்த டிஸ்கஷனுமே அது சாருக்கு போட்டு முன்னாடி நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்போம். ஓகே, இது இப்படி பிளான் பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சார்கிட்ட சொல்லலாம், அவர் என்ன சேஞ்சஸ் இருக்கும், என்ன மாதிரி அது எப்படி அவர் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாருன்னு செக் பண்ணிட்டு நம்ம அதுலேருந்து நெக்ஸ்ட் அதை பிளான் பண்ணுவோம். ஸோ டீமில் ஒரு யங்கஸ்ட் சீனியர் இருக்கும் போது என்ன மாதிரியான ஐடியாலாம்? ஐ லைக் திஸ். தேங்க்யூ சார். என்னது? யங்கஸ்ட் சீனியர். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு போகும்போது இப்போ முன்னாடியே பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது ஓகே இது கரெக்டாக அவருக்கு செட் ஆகிடுமா, இது அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் இருந்ததா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே எங்களுக்கு தோணுனதான் நாங்கள் அப்படியே பண்ணோம் அப்படின்னு? அப்படின்னு இல்லை, அவரோட சஜஷன் வந்து அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான் சில டைமே கூட சில டைம் கேட்பேன், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஜிம்மி வேணும், ஃபஸ்ட் அவங்க அங்கே போகும்போது ஒரு ஜிம்மி இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. நீ அந்த ஷார்ட்டை பியூட்டியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது இருக்க சீனியோ அதில் இருக்க எமோஷனை நீ டைலூட் பண்ணுறாத, அதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணாலே போதுமா இருக்குன்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபைடாக நம்மளுக்கே அது கரெக்ட், நம்ம அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம அதை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம நினைப்போம் நம்ம ஒரு ஃபஸ்ட் படம் எதாவது பண்ணணும், நம்ம இதை வச்சு கிரேனை வச்சு எதாவது பண்ணி மொக்க போட்ட மாதிரி எதாவது நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணணும்னு நினைப்போம், நமக்கு அப்படி தான் தாட் இருக்கும். பட் அதுக்கு அது நீட் இல்லைல்ல. சில எமோஷனை நம்ம அப்படி பண்ணால் அது வேறு மாதிரி தான் ஆகிடும். ஆனால் அந்த எமோஷனுக்கு அது தேவை தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவரோட ஐடியாஸ். ஸோ அப்படி தான் நாங்கள் நிறைய எடுத்துக்கிட்டோம் அதில். நைஸ், சூப்பர். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நேரமாக நம்ம பேசாமலே இருந்தீங்களா சைலண்ட்டாகவே? ஸோ எப்படி போச்சு இந்த படம் உங்களுக்கு? ரொம்ப நல்லா போச்சு. லைக் இட்ஸ் வெரி ப்ளசன்ட். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் படம் தமிழில், அதனால ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப நல்லா போச்சு. ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஓகே, அண்ட் எல்லாமே. ஓகே. என்ன இவ்வளோ பெரிய கேஸ்ட் இருக்காங்க இந்த படத்துக்குள்ளே, நீங்கள் என்ன மாதிரியான ரோல் பண்ண போகிறீங்க? இது எப்படி உங்களை நாங்கள் பர்சீவ் பண்ணிக்கலாம்? அது நீங்கள் ஜூலை 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல. இல்லை, பட் சாரோட டாட்டராக பண்ணியிருக்கேன். அருண் சாரோட டாட்டராக கங்கான்கிற ஒரு கதாபாத்திரம். அண்ட் இட்ஸ் அ வெரி ஸ்வீட் ஃபாதர் டாட்டர் பாண்ட் இருக்கும். ஓகே, அது நிஜமாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எப்படி மேம் இருந்துச்சு ஃபாதர் டாட்டர் அந்த காம்போ? ரொம்ப ஐ மஸ்ட் சே நம்ரதா, நான் படம் பார்த்தேன். ஸோ நம்ரதாவோட ஒர்க் வாஸ் ரியலி குட். அண்ட் தமிழில் அது ஃபஸ்ட் ஃபிலிம் ஃபார் ஹர். ஒரு நியூ பர்சன்ற ஒரு ஃபீலிங்கே கிடைக்கல. அண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேர் காம்பினேஷன் வாஸ் வெரி ஸ்வீட். அவங்க சொன்ன அவங்க பேசுகிறதே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குல்ல, ரியலி அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க கேரக்டராக சரி, அப்பாவோட இருக்கிற அந்த காம்பினேஷன்ஸும் சரி, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஷி இஸ் ரியலி டன் வெரி வெரி வெல். அண்ட் சார், உங்கள் 2 பேரோட காம்பினேஷன் பற்றி பேசணும் சார் டெஃபினட்டாக. அடுத்து 2வது படம்ல 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஆக்டராக அப்பா வந்து அப்பாவா எப்படி இருந்திருக்காரு அப்படி அது ஒரு கேள்வி இருக்குது. பட் ஆக்டர் ஆஸ் அன் ஆக்டராக லைவாக பார்க்கும்போது எப்படி இருக்கு? பேக் டு பேக் ஒர்க் பண்ணுறீங்க. அப்பா கிட்ட இருக்கிறது ஒன்று சின்சியாரிட்டி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு ஈடாக நம்மளும் சின்சியராக இருக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனில் ஜென்ரலாகவே நான் சின்சியராக தான் இருப்பேன் ஒரு செட்டில் இருக்கும் போது. பிகாஸ் அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அங்கே. பட் அப்பா இருக்கிற அந்த ப்ரெசன்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஒரு ஆக்டராக வந்து எல்லா இடத்துலையும் ஒரு கவனம் இருந்தால், அவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்ற ஒரு லேர்னிங் எனக்கு வந்தது. அண்ட் ஒரு கோ ஆக்டராக நாங்கள் நிறைய பேசிப்போம். நான் வந்து ஓகே சரிப்பா, இதில் வந்து என்ன நாங்கள் ஃபாதர் டாட்டர் கிடையாது. ஆமாம். ஸோ சில சீக்வன்சஸ்க்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம், மூவ்மெண்ட்டு அந்த மாதிரியெல்லாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு ஆக்சுவலி இந்த கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் இருக்கிறது. டக்குன்னு சொல்லிடுங்க, அப்பா இருக்கிற படங்கள் இல்லாத படங்கள்னு இருக்கும்ல, எது ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு? அப்பா இருந்த படம் அப்பா கூட ஒர்க் பண்ண படங்கள், அவர் கூட ஒர்க் பண்ணாத படங்கள் இருக்கும்ல, ஸோ எது ஜாலியாக இருந்துச்சு? ஆஃப்கோர்ஸ் இங்கே ஒரு டாட்டருக்கு அவங்க ஃபாதரோட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் திங் ஃபார் மீ. அன்பிற்கினியாள் அண்ட் அக்கேனம் படமாக சரி, ஆஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஒரு இமோஷ்னல் பர்சனல் சென்டிமெண்டல் வேல்யூ இந்த படங்களுக்கு எப்போவுமே எனக்கு இருக்கும். ஓகே. அண்ட் சார், நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து, நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சார் சத்யம் தேட்டரில் நான் படம் ஆடை பார்த்துட்டு இருந்தேன் சார். அப்போ வந்து நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தேன், இந்த படம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. நான் படம் பார்த்துட்டு இருந்தேன், ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் பக்கத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் சார். திரும்பி பார்த்தா நீங்கள் சார் நல்லா இருக்கு சார், எனக்கு தெரியல, நீங்கள் தான் உட்காந்துருந்தீங்க சொன்னீங்களா? அப்போ இல்லை சார், நல்லா தான் அப்போ சொல்லிட்டீங்க, கேமரால வந்துருச்சு. இல்லை நான் வந்து நல்லா இருக்குன்னு தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ. ஸோ வந்து அப்போது அந்த
இருட்டில் டக்குன்னு பார்த்தா நீங்கள் ஐயோ நல்ல வேளை நம்ம எதுவும் ஒஸ்ட்டாக எதுவும் பேசிக்கலையே அப்படிங்கிற மாதிரி. இல்லை சார் நல்லா தான் சார் இருந்துச்சு அப்படின்னு. இந்த படத்துக்கு நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள். அப்போ தான் வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருந்தது. யூ ஆர் வெரி ஸ்வீட். எனக்கு பாப்கார்ன்லாம் வாங்கி கொடுத்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல சார். எனக்கு இந்த ஞாபகம் இல்லை. And நீங்களும் உங்கள் டாட்டரும் வந்திருந்தீங்க இன்னொருத்தவங்க. ஆமா, கவிதா இருக்கும். ஸோ 2 பேரும் வந்து லைக் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சனாக எனக்கு அன்னைக்கு பார்க்கும்போது தெரிஞ்சது. பயம் இருந்தது ஃபர்ஸ்ட், அப்புறம் ஸ்வீட்டாக இருந்தது. ஃபுல் படம் கூடவே உட்காந்து பார்த்தேன் அவங்க கூட. பேசிக்காகவே இப்படிப்பட்ட ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன் தானா? இல்லை இல்லை, அது உங்களுக்கு தப்பான ஐயோ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, அப்படி என்ன நான் பார்த்தா என்ன ஒரு டேஞ்சரஸ் அனிமல் மாதிரியா தெரியுறேன்? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா மனுஷன் நீங்கள் நடித்த படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் அந்த மாதிரியே பார்த்துட்டுமா? அது அங்கே பொழப்பு, அது 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 ஒரு பேஷன்னு, அது விரும்பி பண்ணுறது. அது நம்ம பார்த்தாலே அப்படி 4 பேர் அடிக்கிற மாதிரி தோற்றம் இருக்குது. அதை நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அது ஐ ஐ ரியலி டோன்ட் ரிமெம்பர். ஏன்னா அது கண்டிப்பாக கஷ்டம்தான் ரெஜிஸ்டர் பண்ணுறது. நிறைய பேருக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுத்தேன், அதில் நீங்களும் ஒன்று. அப்படியா சார்? கூட நீங்கள் அடுத்து ஏதாவது தேட்டர் போனீங்கன்னா சொல்லுங்கள் சார். தம்பி இவருக்கு ஒரு பாப்கார்ன் இப்போவே ஆர்டர் பண்ணிடுறேன். நன்றி. அண்ட் வந்து ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தை பற்றி நம்ம ப்ரொடியூசராக கொஞ்சம் பேசணும் சார். ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய ட்ராவல் உங்களுக்கு. எப்படி ஆக்டர் உங்களுக்கு பெரிய ட்ராவலோ, ப்ரொடியூசராகவும் பெரிய ட்ராவல். நிறைய பெரிய படங்கள் நீங்கள் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் ஐங்கரன்லேருந்தே. கரெக்ட். ஸோ அதுக்கு முன்னாலே செந்தூர் பூவிலே நான் ப்ரொடியூசர் 1988. ரைட். ஸோ ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டராக தாண்டி ஒரு ப்ரொடியூசராக ஒரு படத்தை காயின் பண்ண வராங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ் வராங்க. நீங்கள் எப்படி அதை அனலைஸ் பண்ணுவீங்க? ஓகே இந்த படம் கண்டிப்பாக இது மெட்டீரியலைஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அப்படி 100க்கு 100 பண்ணியிருந்தேன் நான் பெரிய பில்லியனராக இருப்பேன். ஓகே. அப்படி 100க்கு 100 நடக்க மாட்டேக்கு. இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்கிறதுல தெர் இஸ் யார்கிட்ட போய் எங்கே விற்கிறதுன்னு தெரியாது. ஒரு பொருள் பண்ணிட்டோன்னா அது எங்கேயாவது வியாபாரம் ஆகணும்ல. அது ஒரு பொருள் செலவு நடக்குது, அதெல்லாம் வியாபாரம் ஆகணும். அது இல்லை. இப்போ இந்த படம்லாம் பண்ணுறது ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா எந்த பிளாட்ஃபார்மோ, இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மோ இல்லை சேட்டலைட்டோ யாருமே இப்போது, ஏன்னா அவங்க என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஓவர் சப்ளை இருக்குது. ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அங்கே தான் போய் சாயுது. நாங்களும் அந்த முயற்சியில் அந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரொடக்ஷனில் வர்றவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா முதல்ல இண்டஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஓகே. அண்ட் இது நான் உங்ககிட்ட பார்த்தா உங்ககிட்ட பேசினா கேட்கணும்னு நினச்ச ஒரு பர்சனல் கேள்வி சார். நம்ம தெரியும் எந்திரன் படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐங்கரன் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் அது சன் பிக்சர்ஸ்க்கு போச்சு அப்படின்னு. அது என்ன ரீசன் சார்? என்ன எதனால் அது அப்படி ஆச்சு? இல்லை, அது ஒரு பட்ஜெட்டு க்ராஸ் ஆயிடுச்சு. அவங்க அந்த பட்ஜெட்டை அஃபோர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அது தெர் இஸ் நத்திங். இப்போது பில்லா இருக்குல்ல, பில்லா தட் இஸ் அஜித் பண்ணது. ஆமாம், அதை நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். வி சோல்ட் இட் டு அதர்ஸ். ஸோ அது பிஸ்னஸ் வைஸ் தானே. ஸோ அதில் ஒன்றும் பணம் கொடுத்தோம், நாங்கள் செலவு பண்ண பணத்தை கொடுத்தாங்க, திருப்பி கொடுத்துட்டோம். ஐ மீன் அவங்க பண்ணிட்டாங்க, அவ்வளோதானே. ஸோ எப்போயாவது அப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் யோசிச்சிருக்கீங்களா இன்னும் புஷ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி எதுவும்? அப்படியெல்லாம் நான் எதையுமே பின்னால் போனதை திரும்பி திரும்பி பார்க்குறதே கிடையாது. இப்போ நடந்து முடிஞ்சிச்சுல, அதோட மேட்டர் ஓவர். நெக்ஸ்ட் அதான் லைஃப். சூப்பர் மேம். நீங்கள் சொல்லுங்கள் மேம். இப்போது கூட ஒரு கோ ஆக்டராக அப்பாவை நல்லாவே தெரியும். அப்பாவா எப்படி உங்களுக்கு? ஒரே வார்த்தை இல்லை, ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவா, இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்லியான அப்பாவா, இல்லைனா நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான அப்பாவா? ரொம்ப இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்தாரு 2 பேரும், அம்மா அண்ட் அப்பா. அண்ட் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டார். எதுனாலும் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுவார். அது எவ்வளோ பெரிய நாங்கள் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளே அப்படியே சுருக்கு நேரும். ஐயோ நம்ம கொஞ்சம் பெட்டராக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு. அப்படி தான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. கோபம் எதுவுமே இல்லை, திட்டினது எதுவுமே இல்லை. ஓகே. அப்பாவோட ரொம்ப பிடிச்ச படம் எது? எந்த கேரக்டர்? அசுரன். ஓகே. இணைந்த கைகள் அது பிடிக்காதா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அசுரன் வந்து
வேற மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஓகே. ஸோ இப்போ அந்த படங்கள் அந்த ரீரிலீஸ் கல்ச்சர் நிறைய போயிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த படம் பண்ணா நல்லா செமையா இருக்கும் அப்படின்னா எதை சொல்லு? ஐ திங்க் மக்கள் மத்தியில வந்து கண்டிப்பா இணைந்த கைகள். ஏன்னா நிறைய பேர் இப்போ வரைக்கும் அதை ரொம்ப எக்ஸைட்டடா பேசி பண்றாங்க. அதை பார்க்கணுன்ற அந்த இன்டர்வல் சீனை திருப்பி திருப்பி ரீப்ளே பண்ணி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பா இணைந்த கைகள் ஐ திங்க் ரீரிலீஸ் பண்ணா சூப்பரா போகும். பட் எனக்கு ஆசை வந்து அசுரன் வரணும். ப்ரோ, இது ஒரு யங் டீமா இருக்கீங்க போது இவ்வளோ பெரிய கேஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்ததுனால அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அவர் பாதி வேலையை பார்த்துருவார். ஸோ அவர் அங்கே செட்டில் இருக்காருனாலே எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அவரோட வாய்ஸு, இந்த வாய்ஸே வந்து ஒரு 10 டைம்ஸ் பார்த்துங்களேன். அவ்வளோ சத்தமாக கிளம்புறேன். அவ்வளோ சத்தமாக ஒரே ஒரு ஷவுட் வந்துச்சுன்னா எல்லாரும் ஆஜராகிடுவாங்க, அங்கங்கே பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அந்த கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலையை பாதி அவர் எடுத்துக்கிட்டாரு. நான் கொஞ்சம் க்ரியேட்டிவ் சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னோட டைரக்ஷன் டீமு படத்தை அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி, பர்ஃபார்மன்ஸ் எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி விஷயங்களை தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த கண்ட்ரோல் கிரெடிட் வந்து அவருக்கு தான். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் மேம், இந்த படத்தில் எந்த போர்ஷன் பண்ணும்போது ரொம்ப நான் ரொம்ப நிறைய ரிஸ்க் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஜூலை 4th வந்து பாருங்க அப்படி சொல்லிட்டாங்க. தெரியுதுல்ல உங்களுக்கே பதில் தெரிஞ்சிச்சு. இல்லை, ஏதோ ஒரு ஆக்ஷன் சீன் சொல்லுவாங்க, அதனால தான் முன்னாடியே அது ஒன்று வரும் இப்போ எங்களுக்கு அப்படின்னு. ஏன் நான் வர்றது கம்மி சீன்ஸ் தான், பட் அதுலேயே இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ டிட் ஆக்ஷன் நான் கற்றுக்கிட்டது. ஸோ ரிஸ்க்குங்கிறத விட செட் வாஸ் சேஃப் அண்ட் எவ்ரி திங், பட் ஆக்ஷன் பண்ணுறப்போ வர ரிஸ்க்கு கொஞ்சம் இருக்கும்ல, அது மேபி அது சொல்லலாம். இதில் எமோஷன் சீன்ஸும் உங்களுக்கு அப்வியஸாக இருந்திருக்கும். ஸோ விச் இஸ் லைக் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இது அப்படின்னா எப்படி சொல்லுங்க? இந்த ஷூட் ஷெட்யூல் நல்லா ஜாலியாக போச்சு. ஐ திங்க் த டான்ஸ் போர்ஷன் வாஸ் ஈஸி அண்ட் லைக் ஃபீல் குட்டாக ஒரு பாட்டு வரும் இதில், அப்பா பொண்ணு பாட்டு, அது இது இருந்துச்சு. பட் ஓவரால் நல்லா இட் வாஸ் நைஸ். ஓகே, சாரோட நடித்த போர்ஷன்ஸும் ஜாலியாக இருந்திருக்கும். த எமோஷனல் பார்ட்ஸ் ஆல்சோ இன்ஃபேக்ட் ஹீ வாஸ் நல்ல புஷ் பண்ணார். ஒரு எமோஷ்னல் சீன் போது அருண் சார் வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் லைக் கரெக்டான இன்புட் கொடுக்குற இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆர்டிஸ்ட், ரைட்? ஸோ லைக் ரெலவெண்ட்டான இன்புட் நிறைய கொடுத்தார், விச் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு பெர்ஃபார்ம். அண்ட் ப்ரோ, இவங்க என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் என்ன தான் அந்த செட்டில் இருந்தாலும் அதை நம்ம காட்டுறதுல தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறது அது அப்படின்றது உங்களோட கையில் தான் இருக்குது. இந்த படத்துக்குன்னு என்ன புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம், ஆர் இது நம்ம புதுசாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். புதுசாக பண்ணதுன்னா இந்த கார் போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி தான் வேணும், நாங்கள் ட்ரை பண்ணது தான். ஆல்ரெடி பிளான்லேயே வந்து இந்த காருன்றது ஒரு எலிமெண்ட்டாக இருக்கணும் படத்தில். அந்த இந்திராவோட கூடவே இருக்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம ஒரு சாங் இருக்கும், இதில் ஒரு மெல்லாலி சாங். ஸோ அந்த பாட்டு ஃபுல்லாகவே மோஸ்ட்டாக காருக்குள்ளே தான் இருக்க மாதிரி இருந்தது. இந்த சாங் படத்துக்கு முன்னாடி அந்த சாங்காக இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சாங் காரில் தான் இருக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு டேரக்டர் சார். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது காருக்குள்ளே இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ அது கூடவே நம்மளும் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு சாங்கு, அது நல்ல ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம காருக்குள்ளே அவங்களோடய ட்ராவல் பண்ணி அந்த சாங்கை நம்ம அதை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அதை நாங்கள் அதே மாதிரியே தான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். டுவர்ட்ஸ் நம்மளும் கூட காரோடய ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஒரு மூடில் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. கம்ப்ளீட் சென்னை சிட்டியில் தான் அது கம்ப்ளீட்டாக ட்ரைவ் பண்ணி நான் தான் இங்கே சிக்னல்ஸ் எல்லாம் அடிச்சு நவுத்தி போயிட்டு நீங்கள பார்க்க முடியும். சென்னை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி தம்பி சிக்னல்ஸ் எல்லாம் அடிச்செல்லாம் போல நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த ஹேண்டில் பண்ண விதத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. ஜூலை 4th நமக்கு எல்லாமே தெரிஞ்சிட போகுது. ஓகே, இது ஒரு பர்சனல் டெக்னிக்கலான்றதுலாம் உங்ககிட்ட கேட்குறேன். ஏதாவது சீக்வன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போ தோணுதா? இல்லை, பெட்டராக பண்ணியிருக்கலாமான்றது வந்து அது என்னைக்கு எது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக தோணும். எப்பவுமே இன்றைக்கி இல்லை நாளைக்கு எத்தனை படம் யார் என்ன பண்ணியிருந்தாலும் அந்த சான்ஸ் இன்னொரு வாட்டி கிடச்சா நம்ம இன்னும் பெட்டராக பண்ணால் நம்ம நினைக்கணும். நான் நினைக்கிறேன் இல்லை எனக்கு அப்படி இருந்தாலே பரவாயில்ல நம்ம சொல்லிட்டோம்னா அது கரெக்டாக இருக்காது. அந்த டேல அந்த டைமில் அதுதான் பெஸ்ட்டு எங்களுக்கு. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது இன்னும் டைம் கொடுத்து இன்னொரு மாதம் எத்தனை நாள் என்ன வேறு விஷயங்கள் கிடச்சா அது பெஸ்ட்டாக பண்ணி அதை போயிட்டே இருக்கும்ல. அது டெக்னிக்கல் வந்து அது நகர்ந்துகிட்டே போகும். ஸோ அந்த டேல என்ன பெஸ்ட்டோ அந்த பெஸ்ட் தான் இந்த நீங்கள் பார்க்குற படம் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக வந்து ஒரு கரெக்டான என்ட்ரி நடந்திருக்கு. எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பர்சனல் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட என்னோட படம் மாதிரி நினைப்பேன். ஏன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, பரத் வீரராகவன். இது கரெக்டாக வந்தாருல்ல. ஸோ மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது லைக் சாங்ஸாக இருக்கட்டும், இந்த ட்ரைலர் போர்ஷன்ஸாக இருக்கட்டும்,
ஸோ நீங்கள் எல்லாருமே பர்சனலாக சொல்லுங்கள், எப்படி இருந்தது மியூசிக் சைடில்? அக்கேனமுக்கு பரத் வீரராகவன் வந்து ரொம்ப பெரிய பலம். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பாக பேசப்படும். இந்த படத்தை இவங்க காரை ஓட்டிட்டு போன மாதிரி இந்த படத்தை மொத்தமாக ஓட்டிட்டு போனது வந்து அவரோட மியூசிக் தான். ஸோ என்னோட பாயிண்ட்லேருந்து சொல்லணும்னா பரத் வந்து ரொம்ப பெரிய பலம். நைஸ். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. பட் 2 மினிட்ஸுங்கிறதுனால வந்து லைக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த படம் எதை பற்றின படம், நாங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த படத்துக்குள்ளே வரலாம்? கண்ணை மூடிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் 200 செலவு பண்ணிட்டு வரலாம். அந்த 200 செலவுக்கு வர்த்தாக இருக்கும். அதுக்கு மேலே நாங்கள் அதிகமாக பேசணுன்னு வச்சுக்கோங்க, மீம் கண்டென்ட் ஆகிடும். மீம் கண்டென்ட் ஆயிடும். அது பேசுகிறதுக்கு நெசசிட்டியும் இல்லை. சி வாட் we have to do, we had done it, okay, and அதை கண்டிப்பாக அது வர்த்தாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லிடுவீங்க, இட் இஸ் ஒர்த் மோர் தென் வாட் ஐ பேடு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 100 எனக்கு திருப்பி தருவீங்க நீங்கள். ஆக்சுவலாக நான் என்ன கேட்கலான்னு தான், நீங்கள் எந்த தேட்டர் போனீங்கன்னா நான் வரேன் சார், ஒரு பாப்கார்ன் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். உங்களுக்கு நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு டிக்கெட் அனுப்புங்க, 10 பாப்கார்ன் வீட்டுக்கு வரும். அண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த டீம் கூட வந்து பேசுகிறதுக்கு. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் நம்ம குறிப்பிட்டு. அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக பேச முடியுமோ இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் மீட்டில் நம்ம எல்லாருமே சந்திப்போம். அப்போ ஒரு இன்டர்வியூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இன்னும் எலாபரேட்டாக நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் விஷஸ். தேங்க்யூ. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.